என்னடா இது, நம்ம பயில ஒருத்தனையும் காணோம். அட பாவிங்களா, பூரா பக்கிகளும் இங்கே தான் இருக்கீங்களாடா? உங்களை நம்பி ஆண்ட பரம்பரை பேண்ட பரம்பரை ஹைப் பண்ணி வச்சுருக்கோமே. சரி, நடக்காத மாதிரி சமாளிப்போம். Hi, hello guys. You are watching Cricket Diamond with Harish and Bharat. So, welcome to the mid-season analysis of IPL 2025 by Cricket Diamond. So, வந்து ஐபிஎல் சீசன் நல்லா சூடு பறக்க போயிட்டு இருக்கு. ஸோ இதுல வந்து நம்ம வந்து டீம்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க, என்னென்ன டீம்ஸ் என்ன நிலைமையில இருக்காங்க, ஒரு நார்மல் டிஸ்கஷன் மாதிரி எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சோம். அதுக்கான வீடியோ தான் இது இருக்க போகுது. ஸோ இதுல வந்து நோட்டபிளான பிளேயர்ஸ் அண்ட் யார் யாருக்கெல்லாம் இந்த சீசன் நல்லா அமைஞ்சிருக்குன்னு நம்ம பார்ப்போமா. டு ஸ்டார்ட் வித் ஐபிஎல் பாயிண்ட்ஸ் டேபிள் பார்த்துருவோமா. ஸோ இதான் நீங்க பாத்துட்டு இருக்க பாயிண்ட்ஸ் டேபிள் ஆஸ் ஆஃப் 18th ஏப்ரல். ஒரு கன்க்ளூஷனுக்கே வர முடியல எந்த டீமுக்கு வந்து அவ்வளவு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா டெல்லிக்கு வந்து நம்ம வந்து சான்சஸ் நிறைய பார்க்க முடியுது. ப்ராஸ்பெக்ட்ஸ் அவங்க பேட்டிங்லயும் சரி பவுலிங்லயும் சரி ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற ஒரு டீமா இருக்கு. நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எப்பவுமே நம்ம வந்து டிராஃபி ஜெயிக்காத இந்த டீம் வந்து இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் டோர்னமெண்ட்ல கொஞ்சம் ஸ்டம்பிள் ஆகிறத பார்த்திருப்போம். ஃபெயிலியர்ஸ் இருக்கும். ஆனா இந்த வாட்டி பாத்தீங்கன்னா இந்த பஞ்சாப், டெல்லி, ஆர்சிபி மும்மூர்த்திகள் ஸ்பாட் ஆன் மேல உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. 3 டீமே நல்லா இருக்கு. மோஸ்டா அந்த 3 டீம் வந்து பிளே ஆஃப் போகுதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆண்ட பரம்பரைகள் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் கீழே அடிச்சுக்கிட்டு வார்த்தைய இருக்காங்க. சொல்லாதடா, அடிக்கிறானுங்க. கேகேஆர், மும்பை, சிஎஸ்கே, அப்புறம் ஹைதராபாத் அவங்க ஒரு கப் அடிச்சிருக்காங்க. இவங்க எல்லாம் வந்து எப்பவுமே டாப்ல இருக்க டீம். இந்த 4 டீம் ராஜஸ்தானே சேர்த்துக்கோ லிஸ்ட்ல, அவனுங்களும் பாவம். ராஜஸ்தானுமே வந்து எப்பவுமே போனடி பிளேயர்ஸ் வந்தாங்க நம்ம பார்த்தோம். சோ வந்து எப்பவுமே வந்து டாப்ல இருக்க டீம்ஸ் எல்லாம் வந்து கீழே தள்ளிட்டானுங்க போ 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 அப்படின்னு சொல்லிட்டு. குஜராத் மட்டும் ஒரு எக்ஸப்ஷனுங்க, அவனுங்க மட்டும் டாப் 2ல இருக்கானுங்க. ஜிடி மட்டும் வந்து என்ன ஸ்கிரிப்ட் எழுதினாலுமே வந்து டாப்ல தான் இருக்காங்க. அது எப்படினே தெரியல. அது வந்து ஸ்கிரிப்ட் எழுதுறவர்கள் தான் இருக்கு ஜிடி டாப்ல இருக்கிறது. சரி, ஓகே. ஆசிஷ் நேரா மகிமை, அது ஆசிஷ் நேரா மகிமை. ஜெய்சாமே குஜராத் நினைக்கிறேன். சரி, ஓகே, அதுக்கு நம்ம போவேணாம், இருக்குங்க எல்லாமே. ஓகேங்களா, முடிஞ்சு போச்சு. சோ வந்து நல்லா போயிட்டு இருக்கு சீசன். ஓகே, இதுல இண்டிவிஜுவல் டீம்ஸ் பத்தி நம்ம டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு காமன் ட்ரெண்ட்ஸ் இருக்கு. இந்த ஐபிஎல்ல சில விஷயங்கள் நடந்திருக்கு, அதை பத்தி நம்ம பேசிட்டு அந்த ட்ரெண்ட்ஸ் பத்தி பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம டீம்ஸோட ரிவ்யூஸ் அண்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் பத்தி வருவோம். ஸோ இனிஷியலா இந்த ஐபிஎல் இந்தியன் லெக் ஸ்பின்னர்ஸ்க்கு, ஸ்பெசிபிக்கா இந்தியன் யங் லெக் ஸ்பின்னர்ஸ்க்கு ஒரு சூப்பரான ஐபிஎல் அமைஞ்சிருக்கு இப்போ வரைக்கும். டிக்வேஷ் ரதி நம்ம வந்து பார்த்தோம், சூப்பரான ஒரு ஐபிஎல். ஆல்ரெடி சொல்லிடலாம் ஒரு எமர்ஜிங் பிளேயர் அப்படின்ட்டு. அவர் இல்லாம ஜீஷான் அன்சாரி, அவரு ஆக்சுவலி ஆன் பேப்பர் பார்க்கும்போது நிறைய விக்கெட்ஸ் எடுக்கலன்ற மாதிரி இருந்தாலுமே ஹைதராபாத்துக்கு சூப்பராகவே போட்டுட்டு இருக்காரு. அன்பார்ச்சுனேட்லி அவர் வந்து அந்த அளவுக்கு விக்கெட்ஸ் எடுக்கல, பட் எக்கனாமிக்கலா போடுறாரு. அவரோட வேரியேஷன்ஸ் நிறைய பிளேயர்ஸ் எல்லாம் பிக் பண்ண முடியல. நீங்க வந்து வெறும் ஸ்கோர் கார்டை வச்சு பாத்தீங்கன்னா தெரியாது, மேட்ச் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜீஷன் அன்சாரி சூப்பரா போறா. நம்ம பிளேயர்ஸ் வாட்ச் அவுட் பண்ணி மென்ஷன் பண்ணியிருந்தோம் அவரை. ஹைதராபாத்ல ராகுல் சாகருக்கு விட அவரை வந்து யூஸ் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. அண்ட் ஹைதராபாத் யூஸ் பண்றாங்க, நல்லாவும் போடுறாரு. அண்ட் நம்ம விக்னேஷ் புதூரும் பார்த்தோம்ல, நல்லா ஆரம்பிச்சாரு மும்பை இந்தியன்ஸ்க்கு. சிஎஸ்கே அகைன்ஸ்ட் ஒரு 3 விக்கெட் எல்லாம் எடுத்தாரு டெபியூலயே. கேரளாக்கு ஆடினதே இல்ல, அவங்க ஸ்கவுட் பண்ணி எடுத்தாங்க. பட் அதுக்கப்புறம் ஏன் ஒரு சக்சஸிவா ஆடல அப்படின்னு தெரியல. மேபி பிகாஸ் கரண் சர்மா இஸ் பேக் இந்த டீம்னாலே அப்படின்னு தெரியல. பட் ஓகே, அவருமே நல்ல ஒரு எமர்ஜிங்கா ஸ்டார்ட் ஆனாரு. சுயாஷ் சர்மா மென்ஷன் பண்ணி ஆகணும். அவருமே தான் ஜீசன் அன்சாரி மாதிரி பெருசா விக்கெட்ஸ் அவருக்கு இல்ல அப்படின்னாலுமே அந்த ஆர்சிபிக்கு மிடில் ஓவர்ஸ்ல வச்சு சொருறாருங்க. அந்த 4 ஓவர் வந்து சூப்பரா போடுறாரு. அந்த எலமெண்ட் தான் யுஜவேந்திர சகலுக்கு அப்புறம் மிஸ் ஆயிருந்த ஒரு எலமெண்ட். இப்ப திரும்ப ஆர்சிபி காட் தட் ரிஸ்க் ஸ்பின்னர் and got that mojo back ன்னு சொல்லலாம். So this season thus far has been the season for the Indian young leg spinners. And இவங்களுக்குலாம் நல்லா போயிட்டு இருந்தாலுமே இன்னொரு இந்தியன் யங் நல்ல லெக் ஸ்பின்னர், இத்தனை நாளா சூப்பரா போட்டுட்டு இருந்த லெக் ஸ்பின்னர் இந்த வருஷம் கொஞ்சம் சொதப்பிட்டு இருக்காரு. யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எஸ், திக்வேஷ் ரதியோட ஸ்பின் பார்ட்னர் ரவி பிஷ்னாய். அவருக்கு நினைச்ச அளவுக்கு இன்னும் அந்த ஐபிஎல் போல. அண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அவர் தோனிக்கு அகேன்ஸ்டா போடுவாரு அப்படின்ட்டு, அதுவுமே அவர் போடல. சோ எல்லாம் ஓகே, பாக்குறப்போ நல்லா போகுது. மேபி பிஷ்னாயும் ஒரு ஃபார்முக்கு வந்துட்டாருன்னா லக்னோ சூப்பரா இருக்கும் டீம். நீ எப்படி லெக் ஸ்பின்னர்ஸ் மென்ஷன் பண்ணியோ அது மாதிரி நான் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி ஆகணும். அவங்களுக்குமே ஒரு ஜாக் பாட் சீசன் மாதிரி சூப்பரா போயிட்டு இருக்கு. டு ஸ்டார்ட் வித் பேட்ஸ்மேன் 2 பேர், சாய் சுதர்ஷன், பூரன் 2 பேருமே அச்சி அந்த ஆரஞ்ச் கேப் லீடர் போர்டு வந்து அப்படியே டாப்ல இருக்காங்க. அவங்க மட்டும் இல்ல, அபிஷேக் சர்மாவா இருக்கட்டும், பிரியான் சாரியாவா இருக்கட்டும், 2 பேருமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி பிரியான் சாரியா வந்து ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி பை இந்தியன் சொல்லிட்டு ஒரு ரெக்கார்டும், அபிஷேக் சர்மா வந்து ஹையஸ்ட் இண்டிவிஜுவல் ஸ்கோர் இன் ஐபிஎல் அப்படின்னு சொல்லிட்டு பை இந்தியன் அந்த ரெக்கார்டையும் வந்து எடுத்துட்டு வந்திருக்காரு. சோ நல்லா போயிட்டு இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு மட்டுமா இப்படி போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா பவுலர்ஸ்க்குமே நல்லா போயிட்டு இருக்கு. பவுலர்ஸ்க்கு ஸ்பெஷலா சொல்லணும்னா குல்தீப் யாதவ் நம்ம பார்த்தோம், சூப்பரா போட்டுட்டு இருக்காரு இந்த சீசன் ஃபுல்லா. அவருமே பர்பிள் கேப் கண்டென்ஷன்ல இருக்காரு. அண்ட் நூர் அஹ்மத் பார்த்தோம், ஸ்பின்னிங்ல வந்து எப்படி சிஎஸ்கேக்கு வந்து ஒரு சப்போர்ட் பில்லர் மாதிரி உட்காந்துட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு. கலீல் அஹ்மத்தும் பவர் பிளேல எப்படி பயங்கரமா போட்டுட்டு இருக்காருன்னு நம்ம பார்த்தோம். இந்த லெஃப்ட் ஹேண்டர் பவுலர்ஸ்க்குமே வந்து சூப்பரா இந்த சீசன் போயிட்டு இருக்கு. லெஃப்டி சீசனா முடியுமா இந்த ஐபிஎல் 25 சொல்லிட்டு நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். கரெக்ட். அது வந்து 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ், அந்த நீ சொன்ன 3 பேருமே பர்பிள் கேப் டாப் 3ல தான் இருக்காங்க. அண்ட் இதுலயுமே ஸ்பெஷல் மென்ஷன் ஃபார் போல்ட் அண்ட் ஸ்டார்க்குங்க. அவங்க சீரிஸ் சரியா ஸ்டார்ட் பண்ணல, இன்ஃபேக்ட் எக்ஸ்பென்சிவா தான் இருந்தாங்க 2 பேருமே. பட் ரீசென்ட் டைம்ஸ் இந்த ரிவர்ஸ் விங்க சூப்பரா யூஸ் பண்ணி டெத் ஓவர்ஸ்ல யார்கர் மேல யார்கரா போடுறாங்க. அதுவும் போல்ட் நம்ம பார்த்தோம்ல இந்த ஹைதராபாத் அகைன்ஸ்டாவும் சரி, அதுக்கு முன்னாடி டிசி அகைன்ஸ்டாவும் சரி, சூப்பரா எக்ஸிக்யூட் பண்ணாரு. அண்ட் ஸ்டார்க்
எப்பா சூப்பரா எக்ஸிக்யூட் பண்ணாரு. ரிவர்ஸ் ஸ்விங் அப்படின்னு சொல்லும்போது அதான் எங்களோட 3வது ட்ரெண்ட் நாங்க சொல்ல வந்தோம். ரிவர்ஸ் ஸ்விங் பயங்கரமா ஆகுதுங்க இந்த ஐபிஎல்ல. இது வந்து வெறுமனே ஸ்டாருக்கு மட்டும் ஆகுது, போல்ட்டுக்கு மட்டும் ஆகுதுன்னு இல்லை, எல்லாருக்குமே ஆகுது. ஹர்ஷ்தீப் சிங் ஸ்டார்டிங்லேயே சொன்னாரு ரிவர்ஸ் ஸ்விங் ஆகுது, பெரிய அட்வான்டேஜா இருக்கு அப்படின்ட்டு. இதுக்கு ஒரு பெரிய ரீசன் ஒரு சின்னதா பண்ண ஒரு ரூல் சேஞ்ச் தான். சலைவா பேனை வந்து ரிவோக் பண்ணி விட்டாங்க பிசிசிஐ. இது நம்ம நிறைய வீக்லி பிடிச்சாலும் நம்ம பார்த்திருக்கோம், நம்ம ரொம்ப நாளா சொல்லிட்டு தான் இருக்கோம். ஒரு சின்ன சேஞ்ச், ஒரு 3 சேஞ்ச் பண்ணாங்க வரிசையா. அந்த 3 சேஞ்ச் சேர்ந்து ஒரு பெரிய பட்டர்ஃபிளை எஃபெக்டை கிரியேட் பண்ணி பவுலர்ஸ்க்கு ஈக்குவலா எடுத்துட்டு வருதுங்க. லைக் இந்த ரிவர்ஸ் ஸ்விங் ஆகுது மட்டும் இல்ல, நம்ம இன்ஃபேக்ட் பார்த்தோம்னா வீக்லி பிளேயர் சொல்லியிருந்தோம் 200 ரன்ஸ் எல்லாம் முன்னாடி அசால்ட்டா சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அதோட தாக்கம் கம்மியா இருக்கு. இப்போ டீம்ஸ் வந்து நிறைய 200 எல்லாம் அடிக்கிறது இல்ல, 200 சேஸ் பண்ண டீம்ஸே இது வரைக்கும் 2 டீம் தான் சேஸ் பண்ணிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதுவுமே வந்து ஒரு ட்ரெண்டா நாங்க பாக்குறோம். அந்த கேம் இஸ் சேஞ்சிங், கேம் இஸ் கோயிங் பேக் டு தி ஓல்ட் டைம்ஸ். இம்பாக்ட் பிளேயர் ரூல் எடுத்துட்டு வந்தப்போ எப்படி ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லியா மாறிச்சோ அதே மாதிரி இந்த சரைவா பேன் ரிவோக் பண்ணதா இருக்கட்டும், அந்த செகண்ட் நியூ பால் வந்து எடுக்கலாம் பவுலிங் டீம் இந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும். அப்புறம் 3வது வந்து அது ரூல் சேஞ்ச் ஒரு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் தான். இந்த வைடு நோ பால்லாம் வந்து அந்த ஹாக்கை வச்சு பண்றதா இருக்கட்டும், இது நிறைய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு பவுலிங் டீம்ஸ்க்கு, பேட்டிங் டீம்ஸ்க்கும் தான். பட் ஓவராலா பாக்குறப்ப பவுலிங் டீம்ஸ்க்கு செகண்ட் ஹாஃப்ல வந்து நீங்க ஒரு டோட்டலா டிஃபெண்ட் பண்றீங்கன்றப்போ பவுலிங் போடும்போது அந்த டியூ ஃபேக்டர் வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதை ஓவர் கம் பண்றதுக்கு அந்த செகண்ட் பால் கொடுத்ததெல்லாம் வந்து ஒரு நல்ல மாஸ்டர் ஸ்ட்ரோக். உண்மையிலேயே சூப்பரா அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு நிறைய டீம்ஸ்க்கு. நம்ம பார்த்தோம் அந்த சிஎஸ்கே ஆர்சிபிலே போன வருஷம் பார்த்தோம்ல, அந்த டோனி பால் தலசோட அந்த புது பால் வந்தானே ஒரு கிரிப்போட பிடிச்சி எப்படி போட்டிருப்பாரு, அது மேட்சே மாத்தி இருக்கும். அந்த மாதிரி இதுவும் வந்து பெரிய இந்த மேட்சுமே சூப்பர் ஓவர் போச்சு பாத்தியா மேட்ச். அந்த மேட்சுமே ரொம்ப தெளிவா என்ன பண்ணாங்க, டிசி டியூ வருதுன்னு தெரிஞ்சுட்டு 10th ஓவர்ல மாத்தலாம் ரூல் இருக்கு. ஆனா அவங்க 10th ஓவர்ல மாத்தல, 15-16 ஓவர் வரைக்கும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மாத்தினாங்க பால். அண்ட் பண்ட்டுமே அதான் பண்ணாரு அகைன் சிஎஸ்கே. 16th ஓவர் தான் மாத்தினாரு. 15-16 ஓவர் வரைக்கும் கரெக்டா போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்னும் நல்லா தேவைப்படும் பால்னு சொல்லிட்டு கரெக்டா யூஸ் பண்ணாங்க. நல்ல மூவ் அது. நிறைய டீம்ஸும் அதுக்கு ஏத்தாப்புல இவால்வ் வராங்கன்னு சொல்ல வர யூஸ் பண்றதுலயுமே இருக்குன்னு எடுத்தோ டக்குன்னு எடுக்காம எப்போ எடுக்கணுமோ கரெக்டா எடுத்து யூஸ் பண்றாங்க. ரிசல்ட் அவங்க சாதகமா தான் போல, அது வேற விஷயம். சரி விடு. இது மட்டும் இல்லைங்க, இந்த ஐபிஎல்ல சில யூனிக் ரெக்கார்ட்ஸ் வந்து நம்ம வச்சிருக்காங்க. ஹரிஷ் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த பிரியான் சாரியாவா இருக்கட்டும், அபிஷேக் சர்மாவா இருக்கட்டும், அவங்க ரெக்கார்ட் நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாம டீம் ரெக்கார்ட் பாத்தீங்கன்னா ஆஃப்டர் 4 years ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் சூப்பர் ஓவர் வந்துச்சு ஐபிஎல்ல. அது ரெக்கார்டுன்னு சொல்ல முடியாது, பட் தட் சம்திங் தட் கீப்ஸ் தி ஆடியன்ஸ் என்கேஜ்ட். ரொம்ப நாள் கழிச்சு அது வந்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த மேட்ச் பாக்குறதுக்கு. அப்போ வருமா நீங்க பாத்துட்டே இருந்தோம், வந்துருச்சு. அது சூப்பர் ஓவர் பண்றது தனி ஃபீல்ல எத்தனை ஓவர் மேட்ச் பார்த்தாலும். அண்ட் அது மட்டும் இல்லாம போன ஐபிஎல்ல தி ஹையஸ்ட் எவர் ரன் சேஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல, இந்த பஞ்சாப் வர்சஸ் கேகேஆர், அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளவுதான், பவுலருக்கு இந்த ஊர்ல மரியாதையே கிடையாதுங்க, நீங்க வந்து என்ன வேணா ஆகுங்க ஆனா பவுலரை மட்டும் ஆயிடாதீங்க அப்படின்ட்டு நிறைய இதெல்லாம் போயிட்டு இருந்துச்சு, ட்விட்டர்ல ட்ரால் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு, சோசியல் மீடியால. அதையெல்லாம் தாண்டி இந்த வருஷம் the lowest ever total டிஃபெண்டரும் பாத்தீங்கன்னா அதே டீமுக்கு அகைன்ஸ்டா வச்சிருக்காங்க. பஞ்சாப் அகைன்ஸ்ட் கொல்கத்தா எக்ஸ்பெக்டே பண்ணல. 113 ரன் டிஃபெண்ட் பண்றாங்க. நிறைய பேர் வந்து இது 10 ஓவர்ல முடிச்சிருவாங்க, 8 ஓவர்ல முடிச்சிருவாங்கன்னு பேசிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல எப்படி வந்து யூஸ் பண்ணி இப்பவும் அந்த ஓல்டு நம்ம முன்னாடி எல்லாம் பார்ப்போம் 2009, 2015, 16 ஹைதராபாத் டீம்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அவங்க இதே மாதிரி தான் 130 போஸ்ட் பண்ணுவாங்க, பவுலிங் வச்சு ரஷீத் கான், புவனேஸ்வர் குமார், முஸ்தபிசுர் ரஹ்மான் வச்சு டிஃபெண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த தடவை டிஃபெண்ட் பண்றாங்க நிறைய டைம்ஸ். இது வந்து பஞ்சாப் மட்டும் சொல்ல, ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் 150, 160 டோட்டல் ஐ திங்க் ஒன்ஸ் ஏதோ ஒரு டீம் டிஃபெண்ட் பண்ணாங்க. இப்பவும் அந்த ஒரு ஓல்டு பேட் அண்ட் பால் கொண்டு இருக்கிற அந்த போட்டி கொஞ்சம் ஈக்குவலா வருதுன்றதை நம்ம வந்து இங்க மென்ஷன் பண்ணி ஆகணும். என்னதான் ஐபிஎல்ல வந்து இவ்வளவு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம பார்த்தாலுமே நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குங்க. அது மோசமான நெகட்டிவ் ஆஸ்பெக்ட். இது வந்து மேட்சை பாக்குற நம்ம வியூவர்ஷிப்பே கெடுக்குதுன்னே சொல்லலாம். ஃபீல்டிங் ஆஸ்பெக்ட் பத்தி பேசியே ஆகணும். இப்போ ஒரு 32 மேட்ச் நடந்திருக்கா, இதுல 110 கேட்ச் விட்டுருக்காங்க. அதாவது ஒரு மேட்சுக்கு தோராயமா 3 கேட்ச் விட்டுருக்காங்க. இது வந்து லைக் எவ்வளவுதான் பெரிய பிளேயரா இருந்தாலும் கேட்ச் விடுவாங்கப்பா, இட்ஸ் நாட் ஏ டே அப்படி இப்படின்னு நம்ம சொன்னாலுமே ஸ்டாட்ஸ் மாதிரி ஒரு ரெக்கார்டு, ஒரு மேட்சுக்கு 3 கேட்ச் விடுற மாதிரி ஒரு ரெக்கார்டு வச்சிருக்காங்கன்னா என்ன நடக்குது ஐபிஎல்ல, வாட் த பிளேயர்ஸ் ஆர் டூயிங்ன்ற மாதிரி தான் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வருது. நம்ம அடிச்ச விஜய் சங்கருக்கே வந்து என்னடா இத்தனை கேட்ச் விடுறீங்க, அந்த 40 ரன் எனக்கு தேவையில்லடான்னு சொல்லிட்டு வெறுக்க வைக்கிற மாதிரி அவ்வளவு கேட்சஸ் வந்து போயிட்டே இருக்கு விஜய் சங்கர் எடுத்துட்டா. இல்ல அவர் வந்து டாங்லி அண்டர்டேக்கர், அவரை விட்டுரு, அவர் பாவம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் விஜய் சங்கர் எடுத்தேன். ஆனா பாக்குற ஒரு எக்ஸ்பீரியன்ஸே வந்து அது வந்து அஃபெக்ட் பண்ணுது. விஜய் சங்கர் நீ சொன்னல, விஜய் சங்கர் ஆச்சு கன்வெர்ட் பண்ணல சரியா. ஆனா எவ்வளவு பேர் வந்து அந்த சான்ஸ் கொடுத்த சான்ஸை கன்வெர்ட் பண்ணாங்க பாரு. அபிஷேக் சர்மாக்கு 2 சான்ஸ் கொடுத்தாங்க, அபிஷேக் சர்மா செஞ்சுரி அடிச்சாரு, ரெக்கார்ட்லாம் படிச்சாரு. பிரியான் சாரியும் அதே மாதிரி தானே 2-3 கேட்ச் விட்டாங்க, பிரியான் சாரியும் செஞ்சுரி அடிச்சாரு. அண்ட் அப்படி இருக்கும்போது இது ஒரு பெரிய ஆஸ்பெக்டா இருக்கு உண்மையிலேயே. அந்த கேட்ச் வந்து மேட்சே மாத்திரும். இப்ப அபிஷேக் சர்மா கேட்ச் பிடிச்சிருந்தா மேபி பஞ்சாப் ஜெயிச்சிருக்காங்க இன்னைக்கு, மேட்ச் எப்படியான மாறி இருக்கலாம். அதுவும் இல்லாம ஒன்னும் பெரிய கஷ்டமான கேட்ச் டைவ் வச்சு எல்லாம் யாருமே விடல, கை கோர கேட்சே அவ்வளவு கேட்ச் விட்டுட்டு இருக்காங்க. இது பார்க்கும்போது ரொம்ப அக்லியா இருக்கு. இது சொல்லணும்னு நினைச்சேன். அதுவும் இந்த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் லீக்னு மார்க்கெட்டிங் பண்ற இந்த லீக்லயா இவ்வளவு மட்டமான ஒரு ஃபீல்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். இதுல ஒரு ஜோக் என்னன்னா, முன்னாடி சூப்பர் ஓவர் மேட்ச் போச்சுல, அப்போ டெல்லி ஃபர்ஸ்ட் ஒரு 4th ஓவர் அப்போ டெல்லியோட ஃபீல்டிங் கோச் பேசிட்டு இருந்தாங்க பிராட்காஸ்டிங் டீம். அப்ப அவர் சொல்லிட்டு இருக்காரு, இந்த மாதிரி நல்லா போகுங்க, டியூ அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி தெரியல, நாங்க பவுலிங்கும் ஃபீல்டிங்கும் டைட் பண்ணா நாங்க ஜெயிச்சிரும் அப்படின்னு சொல்லி கரெக்டா 2வது பால் அஸ்தோஷ் சர்மா அந்த கேட்ச் ஒன்று விடுவாரு சஞ்சு சாம்சனுக்கு.
ஈஸி கேட்ச் அவங்க ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு அது ஏன் வந்து டிராப் பண்றாங்கன்னு தெரியல. நீ ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் சொல்றல கேட்ச் டிராப், அதே மாதிரி இன்னொரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட், இது நெகட்டிவான்னு தெரியல, பட் நிறைய கேப்டன்ஸ் அப்படிதான் ஃபீல் பண்றாங்க. என்னன்னா ஹோம் அட்வான்டேஜ் வந்து இல்ல இந்த சீசன் அப்படின்ட்டு வந்து நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. இது ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஆரம்பிச்சது. ரஹானி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாரு இடன் கார்டன் கியூரேட்டர் பத்தி. அதுக்கப்புறம் வரிசையா ஃபிளெமிங் வந்து சிஎஸ்கே கியூரேட்டர் பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணாரு. அப்புறம் வந்து ஜஹீர் கான் வந்து இது லக்னோ பிச் மாதிரியே இல்ல, இது பஞ்சாப் பிச் மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாரு. இப்போ ரீசெண்டா கூட பாத்தீங்கன்னா தினேஷ் கார்த்திக் கூட சொல்லியிருந்தாரு, லைக் ஐ வாஸ் சர்ப்ரைஸ்டு, இது டிபிக்கல் சின்னசாமி பிச் மாதிரி இல்ல, ரொம்ப ஸ்லோவா ஒரு மாதிரி லோவா பிச்சா இருக்கு, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சோ இதுல இருந்து கேட்கிற கேள்விகள், உண்மையிலே ஹோம் கண்டிஷன்ஸ் ஒண்ணு இருக்கா? ஏன்னா ஹோம்ல நிறைய டீம் தோக்குறாங்க. குஜராத் தவிர வேற எந்த டீமுமே வந்து 100% ரெக்கார்டு வைக்கல. நம்ம சேப்பாக்கெல்லாம் வந்து சிஎஸ்கே ஒரு போர்ட்ரஸ் பா அப்படிலாம் பேசிட்டு இருப்பாங்க. பட் அவங்க என்னன்னா 4 மேட்ச்ல 1 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. கண்டினியூஸா 3 மேட்ச் அவங்க லைஃப்ல தோத்தது இல்ல. அந்த அளவுக்கு மட்டமான ஒரு ஹோம் ரெக்கார்ட்ல போயிட்டு இருக்கு சிஎஸ்கேக்கு. அப்படி இருக்கிறப்போ இந்த கேள்விதான் இருக்கு, உண்மையிலேயே அந்த ஹோம் கண்டிஷன் ஹோம் டீம்ஸை வந்து ஃபேவர் பண்ணுதா அப்படின்றது வந்து ஒரு பெரிய கேள்விதான். எங்களுக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் இல்ல. பட் பிச்சர்ஸ் ஆர் சேஞ்சிங். இப்பவுமே ஆக்சுவலி தோனி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாரு, லைக் ரொம்பவே டூ பேஸ்டா இருக்கு சென்னை பிச், இன்னும் கொஞ்சம் ட்ரூ பிச்சா கொடுத்தா எங்க பேட்டர்ஸ்க்கு யூஸா இருக்கும் அப்படின்னு ருத்ராஜ் கேக்வாட் சொன்னதுக்கு ஆப்போசிட்டா இவர் சொல்லியிருக்காரு தோனி. ஸோ அந்த ஹோம் கண்டிஷன்ஸ் பீங் அ ப்ராப்ளம் ஃபார் ஹோம் டீம்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்தாச்சுங்க. இப்போ இதெல்லாம் வந்து எங்களுக்கு ட்ரெண்டுன்னு தெரிஞ்ச விஷயங்கள். இப்போ நம்ம மீதி டீம்ஸ் ஒவ்வொரு டீம் இண்டிவிஜுவல் டீம் எடுத்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, எக்ஸ்பெக்டட் லெவலுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாங்களா, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, வேர் வில் தி எண்ட் ஆஃப் தி பாயிண்ட்ஸ் டேபிள் அப்படின்றத நம்ம வந்து பாத்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன, பாட்டம்ல இருந்து வருவோமா? சிஎஸ்கே உண்மையிலே சொன்னா ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சீசன் தாங்க. நாங்க வந்து பிளே ஆஃப்ஸ் போவாங்கன்னு ப்ரெடிக்ட் பண்ணிருந்தோம். நாங்க மட்டும் இல்ல, மெஜாரிட்டி எக்ஸ்பர்ட்ஸ் அப்படி தான் ப்ரெடிக்ட் பண்ணிருந்தாங்க. ஏன்னா ஆன் பேப்பர் டீம் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ருத்ராஜ் கேக்வாட் கேப்டன்சின்னு சொல்லியிருந்தாங்க, எல்லாம் ஓகே தான். பட் அது இன்னும் அந்த ஃபீல்டுல அது வந்து சரியா வரல. நம்ம சொன்ன முக்கியமான ஆஸ்பெக்ட் ஃபீல்டிங் ஆஸ்பெக்ட். கேச்சஸ் நிறைய டிராப் பண்ணோம், மேட்சஸ் தோத்தோம். பட் பேட்டிங்லயுமே அந்த ஸ்டெபிலிட்டி இல்ல. திரிபாத்தி ஹூடாவை நம்பி ஒரு டீம் நாங்க பில்ட் பண்ணோம், பட் அதுவுமே சரியா ஒர்க் அவுட் ஆகல. இந்த டீமே திரிபாத்தி ஹூடாவை தான் நம்பி இருந்துச்சு. கீழே வந்து ஹூடாவா அடிப்பாங்க, மேல திரிபாத்தி பாத்துப்பாரு, அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. 2 பேருமே ஃபிளாப் ஆனதுனால இந்த டீம் கொஞ்சம் இப்போ சொதப்ப ஆரம்பிச்சிச்சு. ருத்ராஜ் கேக்வாட் வர போயிட்டாருன்றப்போ சீசன் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. அதே சமயத்துல தோனிக்கு கேப்டன்சி கொடுத்தாங்க. இப்ப திரும்ப 2 பேர் வந்து மாற்று வீரர் சைன் பண்ணிருக்காங்க, ஆயுஷ் மாத்ரே அண்ட் டெவால்ட் ப்ரூவிஸ். அவங்க டீமுக்குள்ள வந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே இன்னும் கொஞ்சம் போகும்னு நினைக்கிறேன். ஜெயிப்பாங்க, பிளே ஆஃப் போவாங்களான்றது எனக்கு தெரியல, கான்ஃபிடன்ஸ் சொல்ல முடியல. பட் கண்டிப்பா அது ஒரு 5th பொசிஷன் வரைக்கும் போவாங்கன்னு எனக்கு தோணுது. ஜெயிப்பாங்க கண்டிப்பா. ஒரு கம்பேக் சீசன் இருக்கு, கம்பேக் இருக்கு. பட் அது பிளே ஆஃப் வரைக்கும் போவாங்களான்றது தெரியல. செகண்ட் டீம் நீ பேச ஹைதராபாத். ஸோ நெக்ஸ்ட் ஹைதராபாத் பத்தி பேசணும்னா, நம்ம இந்த சீசன் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட தான் உள்ள வந்தோம். அது இல்லாம பாட்டம்ல வந்து ஹைதராபாத்துக்கு முன்னாடி இல்லாம ஒரு நல்ல சப்போர்ட் இருக்கு. இப்போ வந்து அபினவ் மனோகர்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ரொம்ப ஹிட் பண்ணிட்டு இருந்தோம் அபினவ் மனோகர். ஆனா அவர் வந்து யூஸ் பண்ணாத அளவுக்கு வந்து அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் அனிகேத் வர்மா சர்ப்ரைஸ் அடிஷன் சூப்பரா விளையாடிக்கிட்டு இருக்காரு. ஆனா அந்த பாட்டம்ல தான் ரன்ஸ் ஒரு தவிர்த்து எப்பயாவது அடிக்கிறாங்க. டாப் ஆடுறது டிராவல்ஸ் செட்டு அவுட் ஆஃப் ஃபார்ம்ல தான் இருக்காரு. பெருசா ஒன்னும் அடிக்கல. நான் அவுட் ஆஃப் ஃபார்ம்னு சொல்றது வந்து அவங்க நார்மலா வந்து கன்சிஸ்டன்டா நிறைய ரன்ஸ் போடுவாங்க போர்ட்ல. அந்த மாதிரி எதுவுமே பெருசா பண்ணல. கிளாசன் வந்து பேட்லயே பட மாட்டேங்குது. பண்ணல. போன மேட்ச் நீங்க அந்த ஒரு ஓவர் விட்டுருங்க, அதை தவிர்த்து பேட்லயே பட மாட்டேங்குது. ஃபுல் டாஸ் பால்ல கை கச்சிருந்தாரு கிளாசன், போல்டு ஆனாரு. சோ அந்த மாதிரி நிதிஷ்குமார் ரெட்டிக்கும் பால் பட மாட்டேங்குது. இஷான் கிஷன் ஒரு செஞ்சுரி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்க ஆல் அப்ஸ்காண்ட் ஆயிட்டாரு. மும்பை பண்ற அதே இது பண்ணிட்டு இருக்காரு. சொல்ல விரும்பல, அவரோட பேட்டிங் அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம பார்த்தோம் 285 ரன்ஸ் அடிச்சாங்க. பயங்கரமா அப்படியே ஓகே இன்னைக்கு 300 இருக்குப்பா இந்த சீசன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சோம். அதுக்கப்புறம் அப்படியே என்னப்பா SRH HRS அந்த மாதிரி நிலைமையில போயிடுச்சு. சோ அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு. பாப்போம் வரப்போற பவுலிங் ஆஸ்பெக்ட் நம்ம சொல்லி ஆகணும். நாங்க நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, முகமது ஷமி இருக்காரு, ஹர்ஷல் பட்டேல் இருக்காரு, அவர் இருக்காரு அப்படின்ட்டு. நாங்க சொன்னோம், டேய் ஒண்ணுமே அது பவுலிங் லைனப் வந்து தேராது. நீ ஹைதராபாத்ல அந்த பவுலிங் லைனப் எல்லாம் வச்சு நீ வந்து கன்ஃபார்மா டிசைட் எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அதே மாதிரி இப்போ ஜம்பாவுமே போயிட்டாரு. அது போல ஜீசான் அன்சாரி ஒரு ஸ்பின்னர் நம்பிதான் வந்து டீம் இருக்கிற மாதிரி அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. சோ பாப்போம். பேட் கமின்ஸ் ஒரு ரெண்டுல சப்போர்ட் பண்றாரு. முகமது ஷாமியை போட்டு பெரட்டி எடுக்கிறாங்க. சோ ஹர்ஷல் பட்டேலுக்குமே அவ்வளவு இம்ப்ரெசிவா போகல. சோ இதுதான் உண்மை. ஹைதராபாதோட பவுலிங் வந்து கவலைக்கிடமா இருக்கு. சோ அவங்க வந்து ஒரு 250 ரன் அடிச்சாதான் அவங்க வரப்போற மேட்சஸ் எல்லாம் ஜெயிக்கிற மாதிரி ஒரு நிலைமை இருக்கும். எங்க முடிப்பாங்க பாயிண்ட்ஸ் டேபிள்ல? அப்ராக்சிமேட்டான ஒரு நம்பர் சொல்லு. SRH பிளே ஆஃப் போறது கஷ்டம். நான் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி தான் பிளே ஆஃப் போறது கஷ்டம். SRH பாட்டம்ல முடிப்பாங்க. பாட்டம் 2 டீம்ஸ் பவுலிங் லைனப் ஸ்ட்ராங்கா இல்ல. சோ அதனால கஷ்டம். பாட்டம்ல தான் வருவாங்க. நம்ம அதுக்கு மேல இருக்கிற டீம்னா ராஜஸ்தான் ராயல்ஸ். நம்ம ஸ்டார்டிங்ல லீக் ஸ்டார்ட் முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணிருந்தோம் இந்த ராஜஸ்தான் டீம் தேராதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 285 அடி வாங்கினாங்க ஹைதராபாத். ஒரு மட்டமான ஒரு தோல்வி. அந்த தோல்விக்கு அதுக்கப்புறம் அவ்வளவுதான் இந்த லீக் இந்த டீம் முடிஞ்சிருங்க அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருந்தோம். அதே சமயத்துல ஆல் ஆஃப் அ சடன் பாத்தீங்கன்னா 2 மேட்ச் செமையா வந்து டிஃபெண்ட் பண்ணாங்க. ஒரு மேட்ச் அகைன்ஸ்ட் சிஎஸ்கே செமையா டிஃபெண்ட் பண்ணாங்க. அடுத்த மேட்ச் பஞ்சாபுக்கு அகைன்ஸ்டா
200+ அடிச்சுட்டு அதையுமே டிஃபெண்ட் பண்ணாங்க. அது பார்க்கும்போது திடீர்னு இந்த டீமுக்கு சிட்டிக்கு உயிர் இருக்கு அப்படின்ற மாதிரி பயங்கரமா டெவலப் ஆகி வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா திரும்ப அவங்க வந்து ஒரு டவுன்ஃபாலுக்கு சந்திக்கிறாங்க. அண்ட் இதுதான் அவங்களோட ட்ரூ கலர்ஸா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா உண்மையே சொல்றேனே, அந்த அசரங்கா தீக்ஷண காம்பினேஷன் ஆன் பேப்பர் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தாலும் இந்தியன் ஸ்பின்னர்ஸ் இல்லாதது ஒரு பெரிய நெகட்டிவ் ஃபார் ராஜஸ்தான் ராயல்ஸ். என்ன கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னா, தீக்ஷனாவும் ஒரு நியூ பால் போலர் சொல்லிட்டு எடுத்தாங்க. 2 பேர் ராஜஸ்தானும் சிஎஸ்கே மாத்திட்டாங்க. அஸ்வின் தீக்ஷனா வந்து நியூ பால் போலர் தான் வச்சு மாத்திக்கிட்டாங்க. ஆனா அந்த 2 பேருமே வந்து இப்ப ஒர்க் அவுட் ஆகல 2 டீம். அதுதான் உண்மை. அதுதான் ஆக்ஷன்ல கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் டுவர்ட்ஸ் பேக் எண்ட் ஆஃப் த சீசன் ஸ்பின் பயங்கரமா எடுக்கும், எல்லா பிச்சும் டயர்ட் ஆகும். அப்படி இருக்கும்போது ராஜஸ்தான்ல இந்தியன் ஸ்பின்னர்ஸ் குமார் கார்த்திகேயா மட்டும் தான் இருக்காரு அப்படின்றப்போ இது ஒரு பெரிய நெகட்டிவா வரும்னு எங்களுக்கு தோணுது. பேட்டிங்குமே அவ்வளவு டெட்லியா இல்ல ஆன் பேப்பர் பாக்குறதுக்கு. சோ எனக்கு தெரிஞ்சு அவங்க பிளேயர்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அண்ட் பாட்டம் 3ல முடிப்பாங்கன்னு நான் கான்ஃபிடண்டாவே சொல்றேன் ராஜஸ்தான் ராயல்ஸ். கடப்பாறை, அதாவது நம்ம பரம்பரை கடப்பாறை மும்பை இந்தியன்ஸ் பத்தி சொல்லணும்னா, ஸ்டார்டிங்கே சொன்னோம் மேட்சஸ் தோத்துட்டு இருந்தாலுமே ஒரு இன்டென்ட் தெரியுதுங்க, அந்த டீம் நல்லா இருக்குங்க. அப்படி ஒரு ஜெயிக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு அந்த டீம் கூட. கிட்ட வந்து தோக்குறாங்க, க்ளோஸ் லாஸா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தோம். அதே மாதிரி இப்ப டிசி கூட ஒரு நல்ல விக்டரியா இருந்துச்சு. எஸ்ஆர்எச் வந்து பரட்டி போட்டாங்க. ஸோ நல்லா தான் விளையாடிட்டு இருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் இதே வந்து கண்டினியூ பண்ணாங்கன்னா பிளே ஆஃப் போறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. கொல்கட்டா அவங்கள பத்தி பேசணும். அவங்க என்னங்க சொல்றது, நல்லா இருக்காங்க ஆன் பேப்பர்லாம் பாக்குறதுக்கு. நாங்க ஆக்சுவலி ஒரு ப்ரெடிக்ஷனுமே சொல்லியிருந்தோம், டாப் 4ல குவாலிஃபை ஆவாங்க அப்படின்ட்டுலாம் பேசியிருந்தோம், வாய்ப்பு கொடுத்திருந்தோம். சீசன் ஸ்டார்டிங்ல அவங்க பிளே ஆஃப் எல்லாம் போவாங்க அப்படின்னு நினைச்சு வச்சிருந்தோம். ஏன்னா அவங்க பேட்டிங் ஆர்டர் அப்படி இருந்துச்சு. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அப்படின்ட்டு நல்லா பயங்கரமான ஆளாச்சே அப்படின்ற அளவுக்கு ஹைப் கொடுத்திருந்தோம். அவங்க பேட்டிங் ஆர்டருமே ரீட்டைன் பண்ணியிருந்தாங்க எல்லாருமே, மெஜாரிட்டி ஆஃப் த பிளேயர்ஸ். ஆனா நாங்க மென்ஷன் பண்ணாத ஒரு விஷயம் நாங்க வீக்லி வீடியோல பேசியிருந்தோம். என்னன்னா நாங்க பவுலிங் வந்து மறந்துட்டோங்க. அந்த டீம்ல பவுலர்ஸே இல்ல, அதான் உண்மை. லைக் வந்து நரேன் இருக்காரு, ஓகே. அர்ஷித் ராணா ஓகே, ஆன் டெவலப்பிங் ஸ்டேஜ். வருண் சக்கரவர்த்தி ஓகே. பட் அதை தாண்டி ஸ்பென்சர் ஜான்சன் அப்புறம் வந்து வைபவ் நல்லா போயிட்டு இருக்காரு. அவரையும் மென்ஷன் பண்ணோம். கொல்கட்டாக்கு வந்து அயராது உழைக்கிற ஒரு பவுலர்னா அர்ஷித் ராணா தான். இப்போ ஆமா ஆமா வருண் சக்கரவர்த்தி நரேன் வந்து சுமாரா போட்டுட்டு இருக்காங்க அப்பப்போ. ஆனா அர்ஷித் ராணா கன்சிஸ்டன்டா போட்டுட்டு இருக்காரு. பட் எல்லாமே சொல்லலாமே, அவங்க மெயினா சொதப்படுறது பேட்டிங் தாங்க. பவுலர்ஸ் கொஞ்சம் நம்ம வீக்கா இருந்தாலுமே அவங்க பவுலர்ஸ் வச்சு நிறைய ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. இன்ஃபேக்ட் 2 ஸ்ட்ராங் கண்டென்ட்ல சொல்ல விரும்பல, பட் 2 கிங்ஸ் டீம் அப்படி சொல்லிக்கலாம். பஞ்சாப் கிங்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ் 2 பேருமே அவங்க வந்து ஒரு 120க்கு கீழே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. பவுலர்ஸ் அவங்க வேலையை பார்த்துட்டாங்க. பட் பேட்டிங் ரொம்பவே வீக்குங்க. மும்பைக்கு அகேன்ஸ்டா sub 20s 120s அவ்வளோ ஆல் அவுட் ஆனாங்க. பஞ்சாபுக்கு அகேன்ஸ்டா ஒரு மட்டமான தோல்வி, அங்கேயுமே 100 ரன்ஸ் கூட அடிக்கல. அப்படின்றப்போ அவங்க பேட்டிங் வந்து என்னதான் ஆன் பேப்பர்ல ஸ்ட்ராங்கா இருந்தாலும் எக்ஸிகியூஷன்ல வீக்கா இருக்கு. சந்திரகாந்த் பண்டிட் சாருக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் தான் இது. ஏன்னா இப்ப திரும்ப டாக்ஸ் எப்படி போகுதுன்னா, கம்பீர் இல்லாதனால இந்த டீமே வேஸ்ட்ன்ற மாதிரி டாக்ஸ் போகுது. பட் எனக்கு அப்படி தெரியல. அபிஷேக் நாயர், மார்னே மார்க்கல் எல்லாமே 3 பேர் இருந்தாங்க. 3 பேரும் போயிட்டாங்களா, இந்தியா டீம் கொண்டாங்களா? ஆமா. சோ 3 பேரும் கரெக்டிவா பேசுறதா ஓகே. பட் வெறும் கம்பீர வச்சு மட்டுமே பேசுறாங்க. எனக்கு அது கரெக்டா தோணல. இந்த டீம் வந்து பிளேயர்ஸ் குவாலிஃபை ஆகுமான்னு கேட்டீங்கன்னா, ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு, ஆகிறதுக்கு கேலிபரும் இருக்கு. ஆனா இந்த டீம் ஆகாதுன்னு தான் எனக்கு தோணுது. அது பெரிய மாரல் டிஃபைனிங் லாஸ் அது அகைன்ஸ்ட் பஞ்சாப் கிங்ஸ். அது மீண்டு வரது கொஞ்சம் கஷ்டம் தான். நீ என்ன நினைக்கிற? கரெக்ட் தான் நீ சொன்ன மாதிரி. அந்த மாதிரி ஒரு ஸ்பார்க் கொடுக்குற ஒரு மேட்ச் வந்து நம்ம பார்க்கவே இல்லை. ஸோ பார்ப்போம் போற சீசன்ல இனிமே வர மேட்சஸ்ல வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு கேகேஆர் மேல அவ்வளவு ஹோப் இல்ல. ஃபர்ஸ்ட் 3 டீம் இருக்குல்ல, அது வந்து ஸ்ட்ராங்கா இருக்குது. அதனால இப்போ இந்த டீம்ல ரொம்ப அவுட் பிளே பண்ணாதான் ஏதாவது ஒரு டீம் இது இப்போ கீழே ஸ்டம்பிள் ஆயிட்டு இருக்க ஒரு டீம் தான் இதுல ஏதாவது ஒரு டீம் மேல வரும்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்கு. எனக்கு வந்து மேல இருக்கிற டாப் 3ல ஒரு டீம் கீழே வரும் வருது. நம்ம அதை பத்தி பேசுறப்போ பார்ப்போம். நீ அடுத்த டீம் பத்தி பேசு. லக்னோ சூப்பர் ஒரு டீம் எனக்கும் தெரியும். ஓகே, லக்னோ பத்தி பேசு. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பத்தி சொல்லலாம். சூப்பர். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்தே நம்ம பார்த்துட்டு இருப்போம். அவங்க அன்எக்ஸ்பெக்டட் ஃபர்ஸ்ட் மேட்ச் என்னதான் தோத்து போனாலுமே இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களா எல்எஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கல. அந்த பவுலர்ஸ் வச்சு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. நியூ அடிஷன் மயங்க் யாதவ் வந்து திரும்ப உள்ள வந்திருக்காரு. ஸோ அது எவ்வளவு அளவுக்கு இம்பாக்ட் கொடுக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா இருக்கிற பவுலிங் லைனை போய் நல்லா தான் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ எல்எஸ்டிக்கு இன்னும் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டா இருக்கும் மயங்க் யாதவ் வந்ததுக்கு அப்புறம். பேட்டிங் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் 3-4 பேட்ஸ்மேன் கிட்ட தான் வந்து அந்த ஃபுல் ப்ரெஷருமே இருக்கு. ரிஷப் பண்ட் கொஞ்சம் வந்து சிஎஸ்கே கூட ஆடின மாதிரி வரப்போற இன்னிங்ஸ்ல நல்லா ஆடினா எல்எஸ்டிக்கு வந்து எல்எஸ்டி இன் குட் ஹேண்ட்ஸ். ஏன்னா எத்தனை நாளைக்கு தான் நீங்க வந்து அந்த மிச்சல் மார்ஸ் பூரனே நம்பிட்டு இருப்பீங்க. அவங்களும் வந்து ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா அப்போ நீங்க ஒரு முக்கியமான ஸ்டேஜ்ல போய் கோட்டை விட்டீங்கன்னா மேட்ச் என்ன பண்ணுவீங்க? ஸோ அந்த 2-3 பேர்கிட்ட தான் மேட்சை நம்பி இருக்கு. ஏடன் மார்க்ரம் அவர் வந்து தட்டி ரொட்டேட் பண்ணுவாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு இன்னிங்ஸ் வேணும்னா இப்போ ரிசர்வ் பண்றதுனா நம்ம தேடி வரணும் டாப் பேட்ஸ்மேன் இல்லைன்னா. அப்படி ரிசர்வ் பண்றது நல்லா ஆடணும். திக்வேஷ் ரதி சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் மென்ஷன் பண்ணி ஆகணும். கையெழுத்தா போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காரு கிரவுண்ட்ல. எல்எஸ்டி நான் வந்து போவாங்களான்னு ஷோரா சொல்ல முடியாது. ஆனா தே ஹேவ் த பொட்டன்ஷியல் டு கெட் இன் தி பிளே ஆஃப்ஸ்.
அது வரப்போற 3-4 மேட்ச்ல தெரிஞ்சிடும் எல்எஸ்டியோட நிலைமை எப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, எனக்கு இதுல நான் ஒரு விஷயம் ஒத்துக்க மாட்டேன். எல்எஸ்சியோட பவுலிங் வந்து எனக்கு என்ன தெரியுமா, ஃபர்ஸ்ட் அவங்க டிசி கேகேஸ் ஆடினாங்க பாத்தியா, அந்த மேட்ச் சூப்பரா போட்ட மாதிரி இருந்துச்சுடா. அந்த மேட்ச்ல நிறைய பேர் இல்ல மெயின் பிளேயர்ஸ், பட் இந்த சோ கால்டு மெயின் பிளேயர்ஸ் திரும்ப வந்தாங்க பாரு, இந்த ஆவேஷ் கான், அப்புறம் வந்து இந்த ஆகாஷ் தீப், இவங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பவுலிங் இன்னும் கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆவேஷ் கான் அதான் ஆவேஷ் கான் பத்தி நான் பேசவே இல்லை. அப்புறம் ஏன் பவுலிங் ஸ்ட்ராங்னு சொல்றேன், இவங்க நல்லா டீசென்டா இருக்கு. டீசென்ட் ஓகே, ஸ்ட்ராங்னு சொல்ல முடியாது. அண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் டீம் எடுத்தப்போ பேசின இன்னொரு விஷயம், ஓப்பனிங் காம்பினேஷன் யாராச்சும் ஆட போறாங்க, ஏன்னா இந்தியன் ஓப்பனர்ஸே இல்ல அப்படின்னு பேசிட்டு இருந்த சமயத்துல நல்லாவே ஃபில் பண்ணிருக்காங்க. மார்க்ரம் வச்சு நீ சொன்ன மாதிரி தான், எனக்கு வந்து கேலிபர்லாம் இருக்கு, பட் இந்த பவுலிங் வச்சுக்கிட்டு அவங்க சர்வே பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். மாயன் யாதவ் வந்தாலுமே என்ன இருந்தாலும் இது இன்எக்ஸ்பீரியன்ஸ் பவுலிங் லைனப், இது எப்போ வந்து கவருன்னு தெரியாது. ஆனா இப்ப இருக்க ஓகே அவங்க மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வரதுக்கான ஒரு ப்ராஸ்பெக்ட்ஸும் இருக்கு, அதை வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். இன்னும் 3-4 மேட்ச்ல தெரிஞ்சிடும். ஓகே, லக்னோவுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டீம் என்னன்னு பாத்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ். பஞ்சாப் கிங்ஸை பாத்துடலாமா? நான் என்ன சொன்னேன் சீசன் ஸ்டார்டிங்லேயே, இந்த சீசன் இந்த டீம் குவாலிஃபை ஆகும்டா நான் வந்து கான்ஃபிடண்டா சொல்லியிருந்தேன். எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு நம்பிக்கை யார் மேல இருந்துச்சுன்னா ஸ்ரேயாஸ் ஐயர் கேப்டன் மேல நம்பிக்கை இருந்துச்சு. நான் சொல்லியிருந்தேன் ஃபினாமினன் ஸ்ரேயாஸ் ஐயர் தான் கேப்டன் அப்படின்ட்டு. அந்த பாண்டிங்க்கும் ஸ்ரேயாஸ் ஐயருக்கும் இருக்கிற அந்த பாண்டிங் மேல நம்பிக்கை இருந்துச்சு. ஸ்ரேயாஸ் ஐயர் பேட்ஸ்மேனாவுமே இந்த வருஷம் வந்து வளம் வந்திருக்காரு. என்ன சீசனுங்க, போட்டு மேட்சுக்கு மேட்ச் தெரிய விடுறாரு. அண்ட் அப்கோர்ஸ் 2-3 மேட்ச் சொதப்பிருக்காரு, பட் மெஜாரிட்டி அவர் அடிச்ச மேட்ச் தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்காரு ஒரு பேட்டரா. அது மட்டும் இல்லாம நீ என்ன மச்சி, மும்பை இந்தியன்ஸ் வந்து நம்ம என்ன கடப்பாரான்னு சொன்னாலுமே இந்த டீம்ல இருக்கிற பேட்டிங்க பாரு, நம்பர் 10ல வர ஜேவியர் பாட்டலுக்கு கூட பேட்டிங் இருக்கு. அந்த அளவுக்கு அவங்க பேட்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கு. சரி, பேட்டிங் மட்டும் தான் ஸ்ட்ராங்கா இருக்கு, கொல்கட்டா மாதிரி பவுலிங்ல கொஞ்சம் திணறுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அதுவும் கிடையாது. பவுலிங்லயும் வச்சிருக்காங்க, ஹர்ஷ்தீப் சிங் வச்சிருக்காங்க, யான்சன் வச்சிருக்காங்க, சகர் வச்சிருக்காங்க. ஏங்க 113 ரன் ஒரு டீம் டிஃபெண்ட் பண்ணதான் வேற என்னங்க வேணும்? எல்லாமே இருக்கு இந்த டீம்ல, ஒரு ஆல்ரவுண்ட் டீமா தெரியுறாங்க. இதை பேஸ் பண்ணி நான் சொல்லியிருந்தேன் குவாலிஃபை ஆவாங்க அப்படின்ட்டு. ஐம் ஸ்டில் ஸ்டிக்கிங் வித் மை பாயிண்ட். இன்ஃபேக்ட் அந்த வீடியோ நீங்க பாத்துட்டீங்கன்னா இன்னொரு தெளிவா சொல்லியிருப்பேன், டாப் 2 கூட வாய்ப்பு இருக்கு, ஆனா பிளே ஆஃப்ஸ்க்கு கண்டிப்பா குவாலிஃபை ஆவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் இப்பவும் அதான் சொல்றேன், டாப் 2 கன்ஃபார்மா இவங்க முடிக்க நிறையவே சான்ஸ் இருக்கு. இதே டீம் செமையா இருக்கு, பிளே ஆஃப்ஸ் கன்ஃபார்ம் போவாங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல சொல்லியிருந்தேன் பஞ்சாப் வந்து பெருசா வருமா அப்படின்னு தெரியல, அந்த மாதிரி சொல்லியிருந்தேன். ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன்சில உண்மையிலேயே ஏதோ இருக்குங்க, அது வந்து நம்ம பார்த்தோம். ஸோ எனக்குமே பஞ்சாப் வந்து பிளே ஆஃப்ஸ் கன்ஃபார்மா வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்கு. ஓகே, அடுத்து உனக்கு ஃபேவரட் டீம் இந்த வருஷம்? ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. எனக்கு ஃபேவரட் டீம் ஏன் சொல்றேன்னா பரத், நான் இந்த வாட்டி நான் கண்ட அதிசயத்தில் ஆர்சிபி ஒரு அதிசயம். அந்த மாதிரி இந்த சீசன் வந்து ஆர்சிபி ஒரு அதிசயமா தான் எனக்கு தெரியுறாங்க. டீமே கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருக்கு. பெரிய பிளேயர் எடுக்கணும்ன்ற அந்த இன்டென்ஷனே அவங்களுக்கு கிடையாது. இந்த ரோலுக்கு இந்த பிளேயர் ஃபிட்டா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்து பொறுக்கி எடுத்த பிளேயர்ஸ், பார்த்து செதுக்கி எடுத்த பிளேயர்ஸா வந்து எடுத்திருக்காங்க. நல்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும் கொடுத்த ரோல்ஸ். பவுலிங் ஆக்ஷன்லயே ஜெயிச்சிட்டாங்க அவங்க. தினேஷ் கார்த்திக் சொல்லியிருந்த மாதிரி இந்த ஃபில் சால்ட் எடுத்தா இருக்கட்டும், படிக்கல நம்பர் 3 இருக்கட்டும், பெருசா அடிக்கலனாலும் கரெக்டா அந்த ஒரு கிக் ஸ்டார்ட் பண்றாரு, ஒரு சின்ன கேமியோ அடிச்சுட்டு போறாரு, எல்லாமே கரெக்டா இருக்கு. குருணால் பாண்டியா எடுத்ததா இருக்கட்டும், ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட் as a finisher ஆப்ஷன்ல செதுக்கிட்டாங்க. அதான் உண்மையை சொல்லி நல்ல ஒரு பையா தாங்க இருந்துச்சு ஆர்சிபிக்கு. இந்த சீசன் ஆர்சிபி விளையாடுற ஃபார்ம் பார்த்தா கண்டிப்பா பிளே ஆஃப்ஸ்குள்ள போயிடுவாங்க. என்ன பழைய ஆர்சிபி மாதிரி அந்த கொஞ்சம் எட்டி பாக்குறது, இந்த கடைசியில வந்து 4 மேட்ச் தோக்குறது, 5 மேட்ச் தோக்குறது, இந்த மாதிரி ஃபன்லாம் பண்ணிட்டு இல்லாம இதே மாதிரி கரெக்டா இருந்தாங்கன்னா ஆர்சிபி இன்டு தி பிளே ஆஃப்ஸ் நல்ல ஒரு வாய்ப்பு. இந்த வாட்டி கப் அடிக்கிறதுக்கும் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு இந்த டீமுக்கு கண்டிப்பா. அண்ட் ஸ்பெசிஃபிக்கா சொல்லலாம், பர்டிகுலர் கேப்டன்சி பத்தி நான் நிறைய வீடியோஸ்ல கூவிட்டேன், இதுவும் இந்த வீடியோல சொல்றேன். அவர் செமையா எடுத்துட்டு போறாரு. 18 வருஷத்துல ஆர்சிபி ஒரு நல்ல டீம் கப் அடிக்கிறது மாதிரி ஒரு டீம் இருக்கு அப்படின்னா இது மட்டும்தான். பிளே ஆஃப்ஸ் கண்டிப்பா போவாங்க நானும் சொல்றேன். கப் அடிப்பாங்கன்ற விஷயத்துல நான் இந்த வருஷம் கப் அடிக்கிற கேப்பபிலிட்டி இருக்க டீம் கப் அடிப்பாங்க இப்ப கூட கன்ஃபார்ம் சொல்ல முடியாது. நான் ஒரு விஷயம் கான்ஃபிடண்டா சொல்றேன், இந்த 4 வருஷம், அதாவது இந்த சைக்கிள் இருக்கு பத்தியா, இந்த 4 வருஷத்துல கண்டிப்பா ஒரு வருஷம் கப் அடிப்பாங்க. இதை நான் கான்ஃபிடண்டா சொல்றேன். பர்டிகுலர் கேப்டன்சில இந்த டீம் கண்டிப்பா கப் அடிக்கும். இந்த வருஷமான்றது தெரியல, பட் கண்டிப்பா இந்த சைக்கிள்ல அடிப்பாங்க. ஆமா, அந்த அளவுக்கு டீம் நல்லா இருக்குன்றதா எங்களோட பாயிண்ட். சோ நெக்ஸ்ட் டீம் ஜிடி. நாங்க சொல்லியிருந்தோம்ல கைஸ், இந்த ஒரு டீம் டாப் 3ல இருக்கிற ஒரு டீம் வந்து கீழே ஸ்லிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு. அந்த டீம் வந்து நான் ஜிடி தான் மென்ஷன் பண்றேன். ஐ திங்க் ஹரிஷா தான் மென்ஷன் பண்ணுவான்னு நினைக்கிறேன். சொல்றேன் ஜிடி வந்து என்னதான் இப்போ டாப்ல இருந்தாலுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாலுமே ஜிடியோட டீம் பார்க்கும்போது ஸ்டெபிலைஸ்டா இல்லைங்க. எனக்கு அதுதான் ஆனஸ்டா சொல்ல போறோம்னா அங்கங்க கொஞ்சம் நெகட்டிவ்ஸ் இருக்கு. ஆனா இருக்க பிளேயர்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க, அதனால இவருக்கும் நல்லா வந்திருக்காங்க. இது ஃபியூச்சர் ஸ்டேஜஸ் ஆஃப் தி டோர்னமெண்ட்ல தொடருமா அப்படின்றது ரொம்ப கஷ்டம் இல்ல. இப்போ டெஃபினட்டா ஒரு டீம் இல்லாம அவங்க பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும் அப்படின்ற எல்எஸ்சி மாதிரி தான் இவங்களும். ஆனா இவங்க டாப்ல இருக்காங்க, எல்எஸ்சி கீழே இருக்காங்க. அதுதான் டிஃபரன்ஸ். இன்னும் 3-4 மேட்ச் தெரிஞ்சிடும் ரெண்டு டீமோட நிலைமையும். ஆமா, இவங்களுமே ஜெயிக்கிற மாதிரி ஜெயிப்பாங்க. இப்பவுமே டிசி கேங்கேஸ் ஒரு மேட்ச் இருக்கா, ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜெயிச்சாலுமே இவங்களுக்கு அந்த வீக்னஸ்ன்றது அந்த டாப் ஹெவியா இருக்காங்க பேட்டிங். ஒன்ஸ் அந்த கில்லும் சாயும் தூக்கிட்டாங்க அப்படின்னா, பட்லரும் தூக்கிட்டாங்கன்னா பேட்டிங் கொஞ்சம் வீக்கா இருக்காங்க. அந்த பவுலிங் பெரிய நம்ம பாக்குற பட்லர் முன்னாடி பார்த்த பட்லர் எல்லாம் கிடையாது. அவரு வந்து
சும்மா நின்று ஆடி ஒரு மார்க்கரம் இன்னிங்ஸ் ஆடிட்டு இருக்காரு. எல்எஸ்சில எப்படி மார்க்கரம் ஆடுறாரோ அது மாதிரி பட்லர் இங்க ஆடிட்டு இருக்காரு ஜிடில. ஒரு 40 பால் 60 அந்த மாதிரி இன்னிங்ஸ் தான் பார்க்க முடியுது. ஆமா, பவுலிங்லயுமே ரஷீத் கான் இன்னும் கிரிமினலி அவுட் ஆஃப் ஃபார்ம். பிரசீத் கிருஷ்ணாவுக்கு ஒரு பிரேக் த்ரூ சீசன் சூப்பரா போறாரு. மென்ஷன் பண்ணியே ஆகணும். ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். அவன் எங்க இருந்து அந்த ஃபார்ம் பிடிச்சாருன்னு தெரியல. செம்ம லெங்க்ல சூப்பரா போடுறாரு. சாய் கிஷோர் வேற லெவல். சாய் கிஷோர் பத்தி நமக்கு எவ்வளவு வேணா பேசலாம். பட் சாய் கிஷோருமே ஈக்குவலா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அஃப்கோர்ஸ் திஸ் டீம் ஹேஸ் த பொட்டன்ஷியல். அஃப்கோர்ஸ் திஸ் டீம் இந்த டாப் ஆஃப் த டேபிள் ரைட் நவ். பட் இவங்க அந்த ஸ்லிப் அப் ஆவாங்க. ஒரு டீம் ஆகும். அது எந்த டீமா இருக்குன்றது எங்க ப்ரெடிக்ஷன். வி மைட் பி ராங். பட் எங்களுக்கு தோணுது, நாங்க சொல்றோம். இப்போ டாப் 4ல இருக்க 2 டீம் வந்து ஸ்லிப் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது எனக்கு தோணுதுக்கு எந்த டீம் நான் கரெக்டா சொல்ல மாட்டேன். ஆனா ஒண்ணு ஜிடி, இன்னொன்னு வந்து யாரு வேணா இருக்கலாம். அது நீ சொல்லுடி, வாயை திறந்து சொல்லு. லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், தி டெல்லி கேபிட்டல்ஸ் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க ஒரு டீம் இந்த சீசன். அந்த ஒரு மேட்ச் தோத்ததுமே வந்து ரொம்ப க்ளோஸா போய் ஜெயிக்கிற மேட்ச் தான் அவங்களுக்கு. அது அப்படிதான் தோத்தாங்க அந்த மேட்ச். சோ அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா தேர் பிளான், தேர் எக்ஸிகியூஷன் எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கு. டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர், லோயர் ஆர்டர் எல்லாருமே வந்து அவங்க ரோல்ஸ் வந்து சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. பவுலிங் எக்ஸலென்ட். வெளியில இன்னொரு பவுலரும் இருக்காரு, நட்ராஜர் ரெடி ஆகி வந்துட்டாருன்னா சும்மா வரமாட்டாருன்னு நினைக்கிறேன். அந்தாலும் கடைசியில தான் வருவாரு. மோஸ்ட்லி அவுட் ஆஃப் த சீசன் பேசிக்கிறாங்க. இருக்கிற டீமே சூப்பரா இருக்கு. மிச்சல் ஸ்டார்க்கு டெத்ல போட்டு நல்லா போட்டுட்டு இருக்காரு இந்தியன் கண்டிஷன்ஸ்ல. அது டெல்லி கிரவுண்ட்ல வந்து நல்லா போட்டாரு மிச்சல் ஸ்டார்க்கு. அதுதான் வந்து ஆச்சரியமா இருக்கு. டெத் பவுலர் நல்லா இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கு டீம். குல்தீப் யாதவ் சூப்பரா போயிட்டு இருக்காரு. லீடிங் கேட்டகரியில கண்டென்ஷன்ல இருக்காரு. மோஸ்ட் ப்ராபபிலி டெல்லியோட மறந்துட்டீங்களே, விப்ராஜ் நிகம் அவுட் ஆஃப் நோவர். எப்படி நம்ம எஸ்ஆர்எச் அன்கித் வர்மா பார்த்தோமோ அது மாதிரி விப்ராஜ் நிகம் நாட் ஒன்லி வித் பால் ஆல்சோ வித் பேட்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இன்னிங்ஸ் பார்த்தோம் எல்எஸ்ஜிக்கு ஆப்போசிட்டா. அந்த மாதிரி நிறைய இன்னிங்ஸ் பார்க்கறது வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நல்லா விளையாடுறாரு. யங்ஸ்டர்ஸ் நல்லா இருக்காங்க. டிசி டீமே பார்க்கறது ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஓகே, அதுதான் நீ ஏமங் பதானி பத்தி பேசிட்டு இருந்தா, நான் ஏமங் பதானியுமே சொல்றேன். செமையா எடுத்துட்டு வந்திருக்காரு டீம். அண்ட் அவர் வந்து ரொம்ப ஹம்பிளாவும் இருக்காரு. லைக் நான் அது எதுவுமே சொல்லலப்பா, நாங்க வந்து ஹம்பிளா இருக்கோம், நாங்க வந்து விளையாடிட்டு போறோம், நாங்க வந்து எங்க வேலையை பாக்குறோம், நாங்க வந்து ஜெயிப்போம். ஏதோ இன்டர்வியூல அந்த முத்து கேட்டிருப்பாரு நினைக்கிறேன், ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல போட்டாங்க. லைக் நீங்க வந்து எந்த டீம் வந்து அடிச்சு நவுத்த போறீங்க அப்படி ஏதோ கொஸ்டின் தூண்டுற மாதிரி நார்மலா கேட்கற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து நாங்க இந்த டீமை இவங்கள போட போறோம், இவ்வளவு அடிக்க போறோம் அதெல்லாம் கிடையாதுப்பா. நாங்க வந்தோமா, எங்களோட கேம் நாங்க கரெக்டா விளையாடணுமா, போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டீசெட்டா இருக்காங்க. இந்த ஒரு மைண்ட் செட் அவங்கள வந்து கப்ப கூட அடிக்க வைக்கலாம். அது ஆக்சுவலி இந்தியன் கோச்சஸ் வந்து பொதுவாக ஹெட் கோச்சா இருக்க மாட்டாங்க. பட் ஏமங் பதானி வரப்போ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அந்த அளவுக்குலாம் இல்ல. பட் அவரோட ரெப்புடேஷன் செம்ம. அவர் வந்து லங்கா பிரீமியர் லீக்ல ஜாஃப்னா கிங்ஸ்க்கு 4 வருஷத்துல 3 கப் சம்திங் அடிச்சிருக்காரு. அவர் T10மே வந்து எங்க ஒரு டீம் பெர்ஃபார்ம் பண்ணி துபாய் கேபிட்டல்ஸ் கடிச்சு கொடுத்தாருங்க கப். போன வருஷம் ஃபைனல்ஸ் எடுத்துட்டு போனாரு. இந்த வருஷம் இந்த பிரான்சைஸ் எல்லாம் கப்பே அடிக்காதரா அப்படின்ட்டு ஒரு சாபக்கேடுபட்ட பிரான்சைஸை கப்படிக்க வச்சிருக்காரு அவரு. அது உண்மையான ஒரு விஷயம். நீ விப்ராஜ் நிகத்தை மறந்துட்ட. நீ சொன்ன, ஆக்சுவலி நான் தான் மறந்துருக்கேன். லெக் ஸ்பின்னர்ஸ், இந்தியன் லெக் ஸ்பின்னர்ஸ் பத்தி பேசுறப்போ விப்ராஜ் நிகத்தை நான் மறந்துட்டேன். அவருக்கும் ஒரு பிரேக் த்ரூ சீசனுங்க. அவர் வந்து விராட் கோலி விக்கெட் எடுத்துட்டாரு, ரோஹித் சர்மா விக்கெட் எடுத்துட்டாரு, ஹர்திக் பாண்டியா விக்கெட் எடுத்துட்டாரு, நிக்கலஸ் புரன் விக்கெட்டுமே எடுத்திருந்திருப்பாரு. கேட்ச் விட்டு தரச்சிட்டாங்க. ஸோ அவருக்கும் சூப்பரான ஒரு சீசன். டெல்லி கேபிட்டல்ஸ், பஞ்சாப், ஆர்சிபி 3 டீமே வந்து கப் அடிக்கிறதுக்கு அப்படி உழைச்சிட்டு இருக்காங்க. டூயிங் எல்லாமே கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க. இது தாண்டி இந்த 3 டீம்ஸ் வந்து மோஸ்ட் ப்ராபபிலி வரும். இதுல ஏதாவது சோக் ஆயிட்டு வெளில வர்றதுக்கான, இந்த 3 டீம்ல வெளில வர்றதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு. ஸோ இதை தாண்டி வந்து இன்னும் ஒரு ஸ்லாட்ல வந்து நான் மும்பையை வைப்பேன். மும்பை நல்லா விளையாடிட்டு வராங்க, பிளேயர்ஸ் நல்லா இருக்காங்க, அவங்களுக்கும் சொன்ன மாதிரி டீம் கரெக்டா இருக்கு. மும்பை உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸ்டார்டிங்ல சொன்ன டீம் பார்த்தீங்கன்னா மும்பை, சிஎஸ்கே, கொல்கட்டா, டெல்லி சொல்லியிருந்தோம். நீ சொல்லியிருந்த அதுல ஒரு டீம் இப்ப சிஎஸ்கே மட்டும் நீ டிஸ்குவாலிஃபை பண்ற. சிஎஸ்கே கொல்கட்டா பதிலா ஆர்சிபி அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் வரும்ன்ற. ஏன்னா சிஎஸ்கே கொல்கட்டாமே அந்த டீம் வச்சுதான் நான் சொன்னேன். ஸ்டாட்டிஸ்டிக்கலா வந்து எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். இந்த வாட்டி டீம்ஸ் என்னதான் இருந்தாலுமே பிளேயர்ஸ் ஃபார்ம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை விளையாட தான் பார்த்தோம். அதை வச்சு நான் சொல்றதுல இந்த 3 டீம் நான் ஃபர்ஸ்ட் சொன்னதுலயே அதுலயே ஒரு டீம் போகுது வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்போதைக்கு பார்க்கும்போது எனக்கு இந்த 4 நான் லாக் பண்றேன். எனக்கு என்னமோ ஒரு இன்ட்யூஷன் தாங்க நான் சொல்றேன். நான் பாக்குறப்போ இந்த 3 டீம் போற மாதிரிதான் இருக்கு. ஆனா இன்ட்யூஷன்ல ஒரு டீம் அந்த 3 டீம்லயே வெளில வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. எனக்கும் அதேதான் வச்சுக்கோங்க. நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு ஸ்டில் ஸ்டிக்கிங் வித் சிஎஸ்கே. சொல்லிட்டுன்றதுக்காக ஸ்டிக் பண்ணவனா உன் டீம் ஸ்டிக் பண்ணவனா நீ இப்போ நீ என்ன ஜென்வனா ஃபீல் பண்ற அதை சொல்லு. எனக்கு சிஎஸ்கே வரும் தோணுது. என்ன சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. சோ ஐ ஸ்டில் ஹோப் தட் 5th பொசிஷன்ல முடிப்பாங்கன்னு சொன்னாலும் ஒரு அவுட் சைட் சான்ஸா 4th பொசிஷன்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. ஐ மைட் பி ராங் ஒன்ஸ் அகைன். நான் சொல்ற 4 டீம் பஞ்சாப் கிங்ஸ் ஸ்டார்டிங்ல சொன்னேன், டெல்லி ஸ்டார்டிங்ல சொன்னேன், கேகேஆர் சொன்னேன். பட் கேகேஆர் ஆகாது. கேகேஆருக்கு பதிலா நான் வந்து ஆர்சிபி, அப்படி இல்லாட்டி எல்எஸ்டி சொல்றேன். 4th டீமா சிஎஸ்கே வரும்னு எனக்கு தோணுது. சோ இதான் வந்து நானுமே முன்னாடி சொல்லியிருந்தேன், அந்த 3 டீம்ல ஒரு டீம் வெளில வரும்னு சொல்லிட்டு. அந்த 3 டீம்ல ஒரு டீம் வெளில வந்துச்சுன்னா உள்ள போற ஒரு டீம் எல்எஸ்டியா இருக்கும்.
கண்டிப்பா ஆமா. ஸோ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. நாளைக்கு நம்ம வந்து ஒரு மேட்ச் ப்ரிவியூ வந்து போடுவோம் கண்டிப்பா. காலையிலேயே வந்து சிஎஸ்கே மும்பை எல் கிளாசிகோஸ் பேக் தி செகண்ட் மேட்ச் ஆஃப் ஐபிஎல் 2025. சிஎஸ்கே மும்பை வந்து நம்ம எதிர்பார்த்துட்டே இருந்த வேன் கடையில அது நடக்க போகுது. நாளைக்கு நடக்க போற மேட்ச்க்கு நாளைக்கு காலையில வந்து நாங்க மேட்ச் ரிவ்யூ போட்டுருவோம். ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. அண்ட் மெம்பர்ஷிப் ஃபீச்சர் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம் நம்ம சேனல்ல. எவ்வளவு வச்சா நல்லா இருக்கும் நம்ம மெம்பர்ஸ்க்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க. நாங்க முன்னாடியே கேட்டிருந்தோம் ப்ரீவியஸ் வீடியோஸ்ல. மெம்பர்ஸ்க்கு நாங்க முன்னாடி சொன்ன மாதிரி எக்ஸ்க்ளூசிவா கான்டெஸ்ட் குவிஸ் கான்டெஸ்ட் எல்லாம் நடத்துவோம். அதுல ஜெயிக்கிறவங்களுக்கு பிரைஸ் கிடைக்கும் அண்ட் மந்த்லி வந்து கிவ் அவேஸ் கொடுப்போம். ஸோ இந்த மணியை வந்து மோஸ்டா நாங்க அதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். நீங்க சொல்லுங்க மந்த்லி எவ்வளவு வச்சா கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு கிரிக்கெட் டைமண்டுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று போட்டு விட்டுருங்க. ஏன்னா சின்ன பசங்க நாங்க. எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.